கற்பகமே உடையன்று துணையாரம்போ உடையவனே அருள்திறன் உடையவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு கொடுப்பவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு கொடுப்பவனே உடையது துணையாரமா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கடைவடி வாசிகளும் கோயிலிலே கடைவடி வாசிகளும் கோயிலிலே சிலைவடி வாய்கின்ற உலகம் காப்பவரே அம்மா பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலரசிய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் கலைப்பின் சார்பாகவும் இந்த நாடகத்தை அமைப்பாளர்கள் பதிவுக்கும் மரியாதைக்குரிய சிறந்த துணை ராஜநாடக வழங்கக்கூடிய அன்பு மைத்தினர் குறுந்துறை சேர்ந்த ரவி பிரசாத் அவருடைய சார்பாகவும், மேலும் இந்த மண்ணுக்கு சொந்தக்கார மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கோபால் அவருடைய சார்பாகவும் சிறந்த மொழி ஒளிபெருக்கின்றார். இப்படித்தான் அமைப்படைத்திருக்கும் சேதனாவட்டியை சேர்ந்த பழனியப்பா அற்புதமான ஒளிபெருக்கி ஐயா. நாங்க போராடாமலாம் இப்படி இருக்கணும், எங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சில நாள்லாம் எங்களை பழிவாங்க. பழனியப்பா ஒளிபெருக்கி நேர்த்தால் அதில் பொறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவைகளுக்கு மேலாக இந்த நாடகத்தை மிகவும் சிரத்தை எடுத்து சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமா நன்றிகிறது என்னுடைய சர்வகம் அன்பு சகோதரர் கோபால் அவருடைய சர்வகம் கேட்டுக்கொண்டு கலைப்பட வைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்பது மனமையடா உடமையடா
முடியாது. அன்பால எதை சாதிக்கலாம், அதிகாரத்தால எதையும் சாதிக்க முடியாது. அன்பு அப்படிங்கிற முதலாக அன்பு யாரிடம் கிடைக்கிறது தெரியுமா? யாரிடம் கிடைக்கிறது முதல் அன்பு? பெற்ற தாயிடம் கிடைக்கின்றது முதல் அன்பு. அன்னையிடமே அன்பை வாங்கலாம், தந்தையிடமே அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். அப்படி அன்னையும் பிதாவும் முன்னேறி தேகும். தாய் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து இந்த உலகத்துக்கு முதலாக அறிவு செல்வையான பெற்ற தாய். அப்பேற்பட்ட பெற்ற தாய் தந்தையை விட உலகத்துல வேற கடவுள் இருக்கா? இல்ல. பெற்ற தாய் தந்தை முதல் கடவுள். அப்படி பெற்ற தாய் தந்தையும் பேணி வளர்த்து எவர் ஒருவர் கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் தான் அந்த பூமியை பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படி எல்லாம் நிறைஞ்சு பார்க்கும்போது உங்கள் அத்தனை பேர்களை பார்க்கிறது எப்படி தெரியுமா? அன்பு நடமாடும் கலைக்கூடமாக பார்க்கிறேன். எப்படி அடிகளா இருக்கக்கூடிய இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கால மனிதனாக பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் அப்படிங்கிறது இல்லாம ஏதாவது சாதனை படைக்கணும், யாருக்காவது உதவி பண்ணணும். அப்படிங்கிற போது மனிதன் உதவி பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருக்கணும். எத்தனை காலம் இந்த பூமியில இருந்த போறோம்? அப்படிங்கும் பொழுது ஏற்றத்தாழ்வு, மனித உணர்வு, மனித தன்மையோட மனித நேயத்தோட வாழ கத்துக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ எவ்வளவு பேர் இந்த பூமியில பிறந்திருக்கோம். ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசிகளுக்கு மனித சமுதாயத்துக்கு மனிதனுக்கு மட்டும்தான் சிரிப்புங்கிறது ஒண்ணு, பேசக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது யார்த்தாலுக்கு இடைஞ்சல் இல்லாம வாழணும். ஏன்னா பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இப்ப மனிதனிடையே இல்லாத ஒரு ஒற்றுமை பறவை இனத்துல தெரியுமா? 4 பிடித்த பறவை இந்த காக்கையிடம் உண்டாயிருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்துக் கொடுத்தது யாருங்க? இப்ப 4 பிடித்த பறவை இடத்துல ஒற்றுமை இருக்கு. மனித சமுதாயத்துல ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமையை வாழ்றோமா? இல்ல. அடித்தடி பிரச்சனை, சண்டை இல்லாம தேவையில்லாம இதையாவது இருந்துகிட்டு ஊரை 2 படுத்தி இல்லாத இடமும் பண்ணிக்கிருக்கான். மனிதன் ஒருத்தன் தான் பண்ணிக்கிருக்கான். அப்படி இருக்கக்கூடாது. ஆக எதுக்காக அப்படிப்பட்ட 4 அறிவுரை பார்த்து அந்த காக்கையை பார்த்து மனிதனாக கற்றுக்கொள்ள வேண்டும் விஷயம் நிறைய இருக்கு. அப்படி ஒற்றுமையை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, தனிவர் மனிதன் குணமையில் ஜகத்தினை உழைத்து வென்றார் சுப்பிரமணிய பாரதியார். அப்படி இந்த நாட்டுடைய முதுகெலும்பு யாருன்னா விவசாயம். விவசாயி தான்.
வேளாண்மைன்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ்வாதாரம் எதுவுமே நடக்காது, பெருகாது. அப்ப இந்த விவசாயம் பண்ணி மனிதனாகப்பட்டவன் அறுவடை செஞ்சு அந்த நெல்லை விற்க போனா நெல்லுக்கு அவன் சொல்றான் விலை, நம்ம சொல்ல முடியுதா? காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாம இந்த இடத்தில் உங்கள் அத்தனை அன்பு நடவாடும் கலைப்புறமாக எப்படி பார்க்க தெரியுமா? என்னமா பாய சுருட்டீங்களா? நம்ம சுருட்டிட முடியல. அன்பு நடமாடும் கலை கூடவே ஆசை மழை மேக கண்ணில் விளையாடும் எழிவண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே அன்பு நடமாடும் கலை கூடவே ஆசை மழை மேக கண்ணில் விளையாடும் எழிவண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே. என்ன இயற்கையின் அழகு! கண்ணுக்கு விருந்தலைக்கு வந்த மலர்களும் பின்னை தொடருக்கும் மரங்களும் சுருதி விட்டு வடிகளின் நாதமும் சல சல சலவன ஒளியைப்பட ஆறுகளும் தோட்டங்களும் திறவுகளும் மலைகளை மலை சார்ந்த இடத்தை பார்க்கும்போது என்ன அழகு! பச்சை கமலை விரித்த பசும்புல் வெளிகள்
அந்த நீர்வீழ்ச்சியில் இருந்து திரிகிற அன்னம் பறவைகள் படைத்து பார்க்கும் பொழுது நாமும் அதுபோல் வானில் சிறகடித்து பறக்கும் என்ற அவரோடும் ஆசையோடு இந்த இடத்தை நாடி வந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது? அப்படியே பார்க்கும் பொழுது இடமே எப்படி இருந்தா இந்த இடத்தில் வசிப்பவர்கள் எப்படிப்பட்ட அழகு உள்ளவர் இருக்க வேண்டும்? யார் யார் உள்ள இருக்கின்றார்களா? ஏன் இந்த குரலசுக்கு சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்ன இனிமையான குரல், என்ன வளமையான குரல், குரல் இனிது. யாழில் மக்கள் மனதை சுற்றாமல் என்ன இருக்கின்றார்கள்? அந்த வகைப்படி பார்க்க போனா குழையின் ஓசையை விட, யாழின் ஓசையை விட, மலலையின் ஓசையை விட, வீணையின் ஆதரவு அளவுக்கு குரலுக்கு சொந்தக்காரி யாரா இருக்க வேண்டும்? நாரது சொல்வன வள்ளியாகத்தான வேண்டும். இறக்காக பிறந்து வளர்ந்து அற்புதமாக பறவையை வேண்டிய இவன் எப்பொழுது வருவாள், எப்பொழுது வருவாள் 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 என்றவா மலை மீது விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி நான் மட்டும் அவள் இல்லாமல் தனிமையில் இனிமே காண முடியுமா? முடியாது. அடிமகிறது உனது வெளியில் எனது பார்வை உணரை காண்பது, உனது வெளியில் எனது பார்வை உலகை காண்பது, உணர்வின் கவிதை வாழ்வது, கவிதை வாழ்வது. என்று பாடினானே அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனாப்பட்டவன் அந்த பாடலுக்கு ஒப்பாக வரக்கான். அன்னம் போன்ற நடையும் சின்ன இடையும் கெண்ட வெளிப்பார்வையிலும் என மயக்கக்கூடிய அளவுக்கு வள்ளி அழகு படைத்ததற்கான். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு மையழகு, பாலுக்கு நிலவு அழகு, வார்த்தைக்கு சொல்லும் போது எனக்கு இவ்வளவுதான சின்ன இடையும் போதுமா? என்னதான் சொல்ல வர்றே அப்படியே பார்க்கப்படுது. இந்த இடத்தை பார்த்தா எப்படி இருக்குமா?
பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கொண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடு கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் பருவம் கண்டு வண்ணம் கிளிகள் கொண்டு வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கண் வண்ணம் அங்கே கண்டு கை வண்ணம் இங்கே கண்டு பெண் வண்ணம் கொண்டு ஆயிரம் பூக்களுக்கிடையே ஒரு ரோஜா அப்படி பூத்து குலுங்கினான் எவ்விதம் இருக்குமோ அப்படியே வரக்கண்டால் அவளை நினைத்துக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியலையே பொழுது வெளியேறதும் தெரியல பொழுது மறைகிறது தெரியல அப்படிப்பட்டது அப்படின்னா இந்த வேலையில் இருக்கும் பொழுது எத்தனையோ பாடல்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஆமா அப்படியே பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில்
அந்தரத்தை வில்லாக்கி 5 எழுத்தை அம்பாக்கி மந்திரத்தை மான்வெட்டியாடுவதற்கு சந்திர சூரிய தார்மோதக வளர்த்தார் அந்த விளையாடிய கண்ணமா கண்ணமா என்ற காதல் ஏக்கத்தில் இருக்கிற நடத்துறமா ஒரு நாள் மரியாதைக்குரிய சித்தியூரை சேர்ந்த காலம் சென்ற பழனிசாமி செட்டியார் ஐயா அவருடைய நினைவாக எனக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் மனமான நன்றி கலந்த வணக்கம். காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன் துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன் உன்னை காண வேண்டும் வாராயோ வாராயோ காதல் என்னும் கவிதை பிள்ளை தமிழ் கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ள கொள்ளையடிப்பது துள்ளி வரும் நடையில் மனம் என்ன துடிப்பது உன்னை காண வேண்டும் கூடவே வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. காதல் என்னும் கவிதை சொல்லு. அது மும்தாஸ்கா கட்டப்பட்டது. வசந்த மாளிகையோ அது வாணிஸ்கா கட்டப்பட்டது. ஆனால் இந்த மதன மாளிகையோ என் இதய சாம்ராஜ்யத்தில் குடிகொண்டிருக்கும் என் ராஜகுமாரிக்கா கட்டப்பட்ட இந்த மதன மாளிகையில் நானும் அவளும் குடியேறினால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படி நினைத்து பார்க்கின்ற வேளையில எப்படி இருக்கும் அன்பே? எனக்கு மட்டும் அந்த ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் வானத்தை பறந்து சென்று அந்த நட்சத்திரங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து உனக்கு உன் கூந்தலையை அலங்கரித்திருப்பேன்
என்ன செய்வது? எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே. மந்திரம் காலம் வரை உன்னத லீலைகளா அன்பே 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 உடைய காவலை அன்பே 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 சொல்லும் தோழிகளா மகனவாதிகையில் மகனவாதிகையில் உதய காலமொழி அன்பே 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 முழங்கும் சங்கீத குயில்கள் வேகம் எல்லாம் இனியும் எல்லாம் அழகில் நனைகின்ற கிளிகள் வேகம் பொன்னென்று பாடும் பூவென்று தழுவும் சொல்லாத வேகம் துள்ளாம் இழக்கும் சொல்லாம் இதுவும் ஆனந்த ரகங்கள் கலை இணை கலை இணை தினம் வரும் சுகம் மந்திரமாடுகளா உதய காலவரை உன்னது லீலைகளா மது இது இதன் ரசம் தரும் சுகம் மரணவாதிகை மகனவாதிகையில் மந்திரமாதிகளும் வரை அன்பே 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 கற்பகத்திற்கு காமத்தில் பெருவாழ்வு பொற்புடைய புண்ணியத்து புண்ணியமோ புயல் சுமந்து விற்குமலை பணம் அறிவித்த விறகுடையோ அற்புதமோ என்று தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு நினைத்தது நிறைவேறும். நீ இருந்தால் என்னோடு அப்படியே வருகிறது.
என்னோடு நடப்பது நடமா நான் இருந்தா என்னோடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தா என்னோடு நடப்பது நடமாடும் நான் இருந்தா என்னோடு இருவரும் சேர்ந்திருந்தா அன்போடு இன்று போல் வாழ்ந்திடா பண்போடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தா என்னோடு நடப்பது நலமாகும் நான் இருந்தால் ஒருவரின் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால் ஒருவரின் இருவரையும் ஒருவராய் எண்ணிடலாம். ஒருவரின் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால் ஒருவரின் இருவரையும் ஒருவராய் எண்ணிடலாம். தனிமை உனக்கேது தாங்கும் இதயம் எனக்கேது தனிமை உனக்கேது தாங்கும் இதயம் எனக்கேது தனிமை உனக்கேது தாங்கும் இதயம் எனக்கேது உலகத்தை மறந்து வந்து உறவு சொல்லி விளையாடு உலகத்தை மறந்து வந்து உறவு சொல்லி விளையாடு நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நடமாகும் அது இருந்தால் உன்னோடு தேன் சுவை தமிழ் பேரு பெருமாள் இசை பாடு இருவரும் பெருமையுடன் இந்த வேளாண் விடலாம். தேன் சுவை தமிழ் பேரு பெருமாள் இசை பாடு இருவரும் பெருமையுடன் இந்த வேளாண் விடலாம். காதல் தனிப்பாடு காதலெல்லாம் உறவாடு காதல் கவிப்பாடு காலமில்ல உறவாடி மனதை பறிகொடுத்து மறந்து வாழ முடியாது மனதை பறிகொடுத்து மறந்து வாழ முடியாது நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு நடப்பது நடமாடும் நான் இருந்தா அன்போடு இருவரும் சேர்ந்து இருந்தா அன்போடு என்று போட்டாங்கிடா அன்போடு அப்படி